வெல்கம் டு Starphant. டுடே பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 200 கிராம்ஸ் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரோட இந்த பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் இப்போ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பன்னீர் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டி பன்னீர் 65 ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு Starphant.